சேதமடைந்த குழாய்கள், சிதறிய நீர்த்தொட்டிகள், ஒரு நொடியில் நிறுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல். ஒரு தாக்குதல், ஆனால் தண்ணீர் இல்லாமல் தவிப்பது யார் தெரியுமா? ஈரானின் கடற்கரையில் இருந்த பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வழங்கிய இடம். போர் பதற்றத்தின் நடுவில் அந்த நீர்நிலையே தாக்குதலுக்கு உள்ளானது. சேதமடைந்த குழாய்கள், சிதறிய நீர்த்தொட்டிகள், ஒரு நொடியில் நிறுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல். இதன் விளைவாக 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீரின்றி தவிக்கின்றன. போரில் வெல்லும் நாடுகள் இருக்கலாம், ஆனால் தோல்வியடைவது அப்பாவி மக்கள்தான். ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வோம். இந்த மக்களுக்காக ஜெபிப்போம். போர் நிற்கட்டும், அமைதி திரும்பட்டும். இதுபோன்ற முக்கியமான பிரார்த்தனை அப்டேட்கள் மற்றும் உலக செய்திகளை அறிந்து கொள்ள எங்கள் பக்கத்தை இப்போதே ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். சேதமடைந்த குழாய்கள், சிதறிய நீர்த்தொட்டிகள், ஒரு நொடியில் நிறுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல். ஒரு தாக்குதல், ஆனால் தண்ணீர் இல்லாமல் தவிப்பது யார் தெரியுமா? ஈரானின் கடற்கரையில் இருந்த பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வழங்கிய இடம். போர் பதற்றத்தின் நடுவில் அந்த நீர்நிலையே தாக்குதலுக்கு உள்ளானது. சேதமடைந்த குழாய்கள், சிதறிய நீர்த்தொட்டிகள், ஒரு நொடியில் நிறுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல். இதன் விளைவாக 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீரின்றி தவிக்கின்றன. போரில் வெல்லும் நாடுகள் இருக்கலாம், ஆனால் தோல்வியடைவது அப்பாவி மக்கள்தான். ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வோம். இந்த மக்களுக்காக ஜெபிப்போம். போர் நிற்கட்டும், அமைதி திரும்பட்டும். இதுபோன்ற முக்கியமான பிரார்த்தனை அப்டேட்கள் மற்றும் உலக செய்திகளை அறிந்து கொள்ள எங்கள் பக்கத்தை இப்போதே ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்.